உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இதே கனி எங்கள் வீட்டு பிள்ளை ஒழிக்கம் கரங்கள், நான் குடியிருந்த கோயில். இன்னைக்கா அவர் பார்த்ததை தான் கேட்போம், பணத்தை கேட்க மாட்டோம். இன்னைக்கு இவ்வளோ மக்கள் வராங்கன்னா ஏன் வராங்க? அவர் ஒரு நல்ல மனுஷன். அவர் சம்பாதிக்க வந்து போனாலே அவங்களுக்கு நோய் நொடி போயிடும். அவர் ஒரு டாக்டர். அவர் வருஷம் வருஷம் அவர் அந்த பிறந்த நாளுக்கு செத்த நாளுக்கு வரலாம், பிறந்த நாளுக்கு வந்து அவரை பார்த்தா தான் என் மனசு வரும். ஏன்னா நல்ல மக்களுக்காக வாழ்ந்தார். 66 வயசாகுது, இது வரைக்கும் எந்த பழக்கமும் தண்ணி சிகரெட்டு இது எதுவுமே கிடையாது. அதுதான் அவர் சொன்ன பாடம். நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரும். உயிரே உயிரே எம்ஜாரே போனாரே, எங்க வர போறாரே. எங்க எம்ஜிஆர் எங்க ஜெயலலிதா பார்த்தா எங்களுக்கு உயிர். நான் ராமாபுரத்தில் போய் இலை போட்டு வந்தேன். இப்போதான் வந்தேன், நேராக வீட்டுக்கு கூட போல துணியை கைட்டு போட்டு இங்கே வந்து என் புண்ணியவாணி என்னை பெத்த அப்பனை வந்து கும்பிட்றேன். எங்கள் அப்பனை கூட நினைக்கல, கவர்மெண்ட் சர்வெண்ட் எங்கள் அப்பன். எம்ஜிஆரால் என் பிள்ளைங்களை காப்பாற்றுறேன். 1 ரூபாய் சம்பளம் சத்த உணவுல நீ காப்பாற்றுறேன். கருணாநிதி வந்து 600 ரூபாய் போட்டார், ஜெயலலிதா வந்து 2000 ரூபாய் போச்சு. 2 விரல காமிச்சு போச்சு. இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கிறேன். நான் கை கால் ஒரு நோய் இல்லை எனக்கு, ஒரு நோய் இல்லை. நோயின்னு வந்தால் எம்ஜிஆர் மூஞ்ச பார்ப்பேன், அந்த பாட்டு பார்ப்பேன். நானும் ஆணையிட்டாள் அந்த பாட்டு. உலகம் பிறந்தது எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அம்மா மடியல் விரித்தால் எனக்காக. எனக்கு எம்ஜிஆர் தான் ரொம்ப முக்கியம் எனக்கு, புரியுதா? என் பொண்ணுக்கு பேர் வச்சாரு, சத்யவாணி முத்துன்னு வச்சாரு. முத்து எடுத்துட்ட சத்யான்னு வச்சேன். வைத்தியந்தி மாலைதின்னு வச்சேன். வைத்தியந்தி மாலா படத்தில் வைத்தி எடுத்துட்டு என் மாலைதின்னு வச்சேன். உலகம் சுட்டு வாலிபன் என் பொண்ணு பிறந்தது 73. உலகம் சுட்டு வாலிபன் உமாத்தட்டில் பட்டாங்க. சூரியகாந்தின்னு வச்சான், கருணாநிதி அதை எடுத்துட்டேன். ரத்னான்னு வச்சேன். என்ன மன்னாதி மன்னன் மணிவண்ணன் படம், மன்னாதி மன்னன் சரவணான் மணிவண்ணன் பேர் வச்சேன். ஜாதகத்தில் சரவணன், இன்னும் கூட மணிவண்ணன் தான் பேர் வச்சுன்னு என் பிள்ளைக்கு. எல்லாம் எம்ஜிஆர் பேர் தான் எங்களுக்கு. ஒன்றும் கவலையே இல்லை எனக்கு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது இன்னும் வரலா 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 வரலா. போர்ட் அவுட் போர்ட் அவுட் போர்ட் அவுட். முத்தமா பணத்தோட்டம் போட்டதேனடி. ஒழிக்கம் கரங்கள் இதே கனி எங்கள் வீட்டு பிள்ளை ஒழிக்கம் கரங்கள், நான் குடியிருந்த கோயில். இன்னைக்கா அவர் பார்த்ததை தான் கேட்போம், பணத்தை கேட்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கோ, நாங்க பாட்டு படிக்க வருங்கோ. அடம் கடிச்சா அயாலோ அடம் கடிச்சாடையாலோ டிங்கி அசிங்கி. என் தலைவர் என் தலைவி போதும். என்ன பசி எடுக்காது எனக்கு. வீட்டு வேலை செய்கிறேன், சத்து உணவு விட்டுட்டேன், வீட்டு வேலை செய்கிறேன். இன்னைக்கு வீட்டு வேலை செய்து என் பிள்ளைங்களை காப்பாற்றுறேன். இதில் ஒரே ஒரு பையன் தான் எனக்கு தொந்தரவு. அது கூட கடவுளை வேண்டுற, அவரை தெய்வத்தை வேண்டுற, புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் வேண்டுற. அப்படின்னே நான் இருக்க சொல்ல அவனை எடுத்துக்கோ. நான் ஜெகஜோதியாக கும்பிட்றேன். உன்னை இன்னும் படியில் போடுவேன், இன்னும் நிறைய படியில் போடுவேன். என் கஷ்டத்தை நான் படியில் போடுவேன், புரியுதா? மாதம் 2000 ரூபாய், வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? 12,000 ஆகுதா? 12,000 6,000 ரூபாய் போட்டான். மீதி என்ன வட்டிக்காருக்கு வட்டி, உயிருக்கு உயிர். எனக்கு யாரையும் எம்ஜிஆர் தான் என் உயிரை காப்பாற்றுறது அவர் தான். பெருமாள் அவர் வாழ வச்ச தெய்வம், அன்னமிட்ட கை, குடியிருந்த கோயில். இன்னும் என்ன சொல்கிற சொல்லு. கலங்கர விளக்கம் கன்னித்தாய் அம்மா தெய்வம், கன்னித்தாய். 75 நாள் ஹாஸ்பிட்டலில் போன, அப்பால் ஹாஸ்பிட்டலில் பார்க்க விடல. கட்சியில் செத்தாங்க, மாரடைப்பு வந்துச்சு. மீண்டும் எடுத்துட்டேன். தெய்வமே என்ன போடுங்க டிவியில்,
என்ன நன்றிம்மா நன்றி உலகமே எங்க கையில என் பொண்ணுங்க என் பேத்தி என்னப்பா செல்லம்? டேய், ஐயா இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களோட 108வது பிறந்த பிறந்த நாள். நாள் ஆமாம். ஆமா அவரோட கெட்டப்லாம் போட்டு வந்திருக்கீங்க. ஆமாம் சொல்லுங்க நான் அவரை நான் வருஷம் வருஷம் வருவேன். எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் வருஷம் வருஷம் பிறந்த நாளுக்கு வருவேன். நான் சொந்த ஊர் தூத்துக்குடி. நான் அவருடைய ரசிகன். தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லா பக்கமும் போவேன். ஆனால் இந்த நாள் மட்டும் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன் இங்கே. தூத்துக்குடியில இருந்து இது வரைக்கும் ஆமாம் வந்திருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க அவரை பத்தி சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும். என்னை படிக்க வச்சது அவர் தான். படிக்க வச்சாருன்னா எனக்கு காசு கொடுக்கல. படத்தை பார்த்து நான் படித்தேன். அவர் படத்தில் எப்படி நல்லவன் நடந்துக்கிட்டாரோ அதை பார்த்து நான் படிக்க ஆரம்பித்தேன். எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அவர் படத்தில் வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பீடி சிகரெட்டு குடிக்க பழக்கம் கிடையாது. மது கிடையாது. நல்ல ஒழுக்கம் உள்ள படமாக தான் இருக்கும். பெண்களை ரொம்ப மதிக்கக்கூடியவர். மற்றவங்க மாதிரி நடிகர் மாதிரிலாம் கிடையாது. இந்த காலத்திலே வந்து அதிகமாக பணம் வாங்கின ஆள் ஒருத்தர் பிரச்சனை எம்ஜிஆர் அவர் தான். அந்த அத்தனை பணத்தை ஏழைகளுக்கு தான் கொடுத்தார். யாருக்கு கஷ்டம் வீட்டு வாசல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உதவி செய்வார். அந்த மனப்பழம்புக்குள்ளவர். ஆனால் அவர் பின்பற்றி வரவங்க எல்லாம் நல்லா எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. அவர் ஃபாலோ பண்ணால் யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அவர் யாருக்கு இது வரைக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கெட்ட பதிவு வந்து கிடையவே கிடையாது. ஒரு ரிப்போர்ட் கூட வராது அவர் பேரில். அவர் கொடுத்த கொடைவல்ல அவர் ஏழைகள்னு சொன்னாலே போதும். பசின்னு வந்தாலே வீட்டுக்கு போனால் சாப்பிட்டான் தான் முதல் வார்த்தை கேட்பார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயத்தை சொல்லும்பார். குடும்ப கஷ்டம் சொல்லு, நீ சாப்பிட்டு வா அப்படிம்பார். அப்படி ஒரு மனுஷனை பார்த்தது கிடையாது. அதாவது அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து ஒரே பிரார்த்தனை தான் பண்ணாங்க. எல்லாருமே எம்மதம் எல்லா மதத்துக்காரும் பிரார்த்தனை பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாகவே பிரார்த்தனை பண்ணாங்க அவர் பிழைக்கணும்னு சொல்லி. ஏன்னா அவர் கடவுளுக்கு ஈக்குவலானவர். இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வராங்கன்னா ஏன் வராங்க? அவர் ஒரு நல்ல மனுஷன். அவர் சம்பாதிக்க வந்து போனாலே அவங்களுக்கு நோய் நொடி போயிடும். அவர் ஒரு டாக்டர். அவர் மனசு எந்த கஷ்டமும் இருக்காது, நிம்மதியாக இருப்பாங்க. அதுதான் மக்கள்லாம் வராங்க. ஆனால் அவரை மாதிரி இன்னொருத்தர் கிடையும் கிடையாது. நான் வேஷம் தான் போட்டிருக்கிறேன். நான் அவ்வளோ மாதிரிலாம் வர முடியாது. 1% கூட வர முடியாது. வருஷம் அவர் பிறந்தநாள் இந்த ஜனவரி 17 கரெக்டாக வந்துடுவேன். அதே மாதிரி அவர் நினைவு நாளும் அவர் இது போயிட்டு வந்துடுவேன். அதாவது எங்கள் அப்பா அம்மா சமாதி கூட அதிகமாக போனது கிடையாது. ஆனால் இவரு சமாதி கண்டிப்பாக நான் வந்துடுவேன். அவ்வளவு படம் பாத்திருக்கீங்களா அவரோட? முத பார்த்த போனால் காவல்காரன். எங்கேயாச்சும் நேர்ல பாத்திருக்கீங்களா அவரை? ரெண்டு திருப்பி பார்த்துருக்கேன். வேஷத்தோட பார்க்கல. சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஊருக்கு வரும்போது ஸ்டேஜில் ஏறி கை கொடுத்துருக்குறேன். இப்போ எப்படி இருக்காரு அதே மாதிரி தலைவர் இருப்பார். அப்படி நாங்கள் பார்ப்போம். தொடர்ந்து நாங்கள் தலைவர் பிறந்த நாளுக்கு தொடர்ந்து வந்துன்னு இருக்கோம். எங்கள் குடும்பமே எம்ஜிஆர் ரசிகர் குடும்பம். நாங்கள் கட்சிக்காரங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறோம். ஏழை மக்களுக்கு எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன நன்மையை செய்தாரோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வார்டுக்கு தலைவர் பிறந்த நாளுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணின்னு இருக்கோம். அந்த வார்டில் தொடர்ந்து நாங்கள் எம்ஜிஆர் ரசிகராக இருக்கோம். இன்றைக்கும் தொடர்ந்து நாங்கள் சென்னைக்கு வந்துன்னு தான் இருக்கோம். எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கும் சரி, அம்மா பிறந்த நாளுக்கும் சரி, அம்மா மறைவு நாளுக்கும் சரி, எம்ஜிஆர் நினைவு நாளுக்கும் சரி, நாங்கள் தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு மக்களுக்காக இருந்தாரோ அதே டைம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏழை மக்களுக்கு செய்திக்கின்னு வரேன். எங்கள் உயிர் மூச்சு எல்லாமே நாங்கள் சாகும் வரை அவர் தாங்க. நான் எங்கள் குடும்பத்துக்கே அவர் தாங்க. நாங்கள் எழுந்து எம்ஜிஆர் முகத்தை தான் நாங்கள் முடிப்போம். எனக்கு வேலை கொடுத்ததும் அவர் தான். எங்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல வழி பண்ணதும் அம்மா. அதனால் தொடர்ந்து நாங்கள் வந்துன்னு இருக்கோம். நன்றி, வணக்கம். எந்த ஊர்ல இருந்தீங்க? நாங்கள் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரோம். தொடர்ந்து வந்துன்னு இருக்கிறோங்கம்மா. தொடர்ந்து எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கும் சரி, தலைவர் பிறந்த நாளுக்கும் சரி, இறந்த நாளுக்கும் சரி, அம்மா பிறந்த நாளுக்கும் அம்மா நினைவு நாளுக்கும் தொடர்ந்து வந்துன்னு இருக்கிறோம். ஒரு விஷயம் ரெண்டு பேர்கிட்டயும் கேட்கணும். எம்ஜிஆரோட சமாதியில அவரோட வாட்ச் சத்தம் இன்னும் கேக்கும்னு சொல்லி ஒரு இது இருக்கு இல்லையா? எதாச்சும் கேட்டிருக்கீங்களா? அங்க போய் காது வச்சு பார்த்து? காது வச்சு பார்த்துருக்குங்கம்மா. எங்களுக்கு இருந்து வரல, ஆனால் இருந்திருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தலைவருடைய கை கடிகாரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதனுடைய ஜெனரேஷன் மாறி போச்சுங்கம்மா, அதனால தெரியல. ஆனால் இருந்தது. தலைவருடைய கடிகாரம் காது வச்சா கேட்குதுன்னு சொன்னாங்கம்மா. இப்போ வந்து அந்த நிலைமை இல்லை, எல்லாமே மாறி போச்சு. அவர் செத்தாலும் அந்த கடியாரம் நிற்காது. ஏன்னு கேட்டால் அவன் அந்த கடியாரம் அப்படி தான் கொடுத்தாங்க அவங்கள்ட்ட. மூச்சு நின்னா தான் கடியாரம் நிற்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த கடியாரம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அவர் இன்னும் சாகலை, எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்கிறார். இப்போ இந்த அவர் நினைவுன்னு சொல்கிறேன். 2026 ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். வெற்றி உறுதி. இப்ப அவ்வளவு படம் பாத்திருக்கீங்களா? ஏதாவது நடிச்சு காட்ட முடியுமா? இல்லன்னா ஏதோ ஒரு பாட்டு பாடி காட்ட? நானாயிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை. நன்றி ஐயா. அவர் சாதித்து யாரும் சாதிக்க முடியாது. 1917 பிறந்தார். 17 வந்து அவர் வந்து 27 ஒரு படம் நடித்தார். அது வந்து 36 வந்து ஒரு படம் நடித்தார். 36 படம் நடிச்சு சதி லீலாவதி.
அந்த சதியிலால் எல்லாருக்கும் அல்ல ராசி வந்து 7 வரும், புரியுதுங்களா? அவர் 47 ராஜகுமாரி படம் எடுத்தார். அந்த ராஜகுமாரி படம் எடுத்து 57 நாடோடி மன்னன் எடுத்தார். 67 தாய் சொல்ல தட்டார். அந்த வரலாறு அப்படியே சொல்லின்னு வரேன். அப்படியே கலந்து தலைவர் 87 மறைஞ்சார். அதுமாரி அவர் புகழ் அறிய யாரால முடியாது. அவரை நாங்கள் நினச்சி வாடுறோம். நானும் கட்சியில் தான் இருக்கிறேன். 74 தான் அவர் கட்சியில் இருக்கிறேன். அது நான் எடுத்து சொல்ல முடியாது உங்ககிட்ட. அவர் வாழ்ந்த சரித்திரம் யாருமே வாழ முடியாது. அவர் மனித குடுக்கத்துலையும் சரி, அவர் மனிதாபிலும் சரி, அவர் மாரி வாழ முடியாது. நான் எல்லாரோடையும் நான் சொல்லுவேன், அவரால் வாழ முடியாது, யாரோடையும் போக முடியாது. அவர் சரித்திர நாயகனாகிட்டார். அவர் என்னதான் சொன்னாரோ நான் ஃபாலோ பண்ணி போவேன். அவர் என்ன சொன்னாரோ, ஒரு என்ன பாட்டு பாடுறதா, ஒரு தைரியம் கொடுத்ததா, அவர் தைரியத்தில் தான் நான் இருக்கிறேன். அந்த தைரியத்தில் நான் இது வரைக்கும் நான் போய் பேசுனது கிடையாது. இது வரைக்கும் எந்த பழம் கிடையாது. அவர் நல்ல பேர் சொன்னால் அதேமாரி 66 வயசாகுது. இது வரைக்கும் எந்த பழக்கமும் தண்ணி, இந்த சிகரெட்டு இது எதுவுமே கிடையாது. அதுதான் அவர் சொன்ன பாடம். எனக்கு எல்லா பழக்கத்தையும் அவர் தான் எல்லாமே. நான் எங்கள் வீட்டில் எனக்கு வந்து 4 ஆம்பளை பிள்ளைங்க. அது ஒன்றும் நினைக்க மாட்டேன். அவர் தான் எல்லாமே தலைவர் தான். வீட்டில் இங்கே திருநீட சொல்லுவாங்க, அது கூட இட மாட்டேன். நான் தலைவர் நினச்சேன், காலைல மதியானம் வேலை செஞ்சு இப்போ உடான்ட்டேன். அதுதான் எங்கள் எண்ணம். அவர் என்ன சொல்கிறாரோ அவர் தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். யாரும் எப்படியோ சாப்பிட்றாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் தலைவர் எங்களை வாழ சொன்னாரா, இது வரைக்கும் அவங்க வீட்டாண்டே நான் போகல. அவர் என்ன சொன்னாரோ அதான் நாங்கள் செஞ்சுன்னுக்கிறோம், புரியுதா? அதுக்கோசம் அவர் எங்கள் பாடம், அவர் எங்களுக்கு ஒரு பாடம், எங்கள் ஒரு சரித்திரம். இவர் அவர் எப்படி சினிமாவில் கதாநாயகனாக இருந்தாரோ அதேமாரி ஒரு அரசியலில் ஒரு கதாநாயகனார். எங்கள் கொள்கையை திருத்தினார் அவர் தான். நேரில் பார்த்துக்கிறேன், வள்ளூர் கோட்டையில் பார்த்துக்கிறேன், நேரு ஸ்டேடியில் பார்த்துக்கிறேன், நிறைய மீட்டிங்லாம் பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்க வீட்டில் போகல. பாட்டுல நிறைய விஷயங்கள் சொல்லுவார்ல. ஆமாம். பிடிச்ச பாட்டுன்னா எதுவா இருக்கும்? அவர் பிடிச்ச பாடம் எல்லா பாட்டும் தான் எனக்கு பிடிக்கும். எல்லா பாட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ஒரு பாட்டு பார்த்தா, சின்ன பயலே தேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. அவரோட வாட்ச் சத்தம் கேட்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பாத்துக்கிட்டீங்களா? நான் கேட்கல. ஆனால் சின்ன பசங்க கேட்டு நான் கேட்டுக்கிறேன். அதை அவங்க சொல்றது நான் கேட்டுக்கிறேன். நான் இது வரைக்கும் காது வச்சு கேட்கல. சரி, இப்போ ஒரு இருந்திருந்தா நீங்க பார்த்திருந்தா என்ன கேட்டிருப்பீங்க அவங்கள்ட்ட? எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். எனக்கு வண்டி நல்லா இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும். அவர் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், எதனா தப்பாக நினச்சிங்களா? அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டல் போனாரா? ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த கதையை அவர் ரிவீட் பண்ணுங்க. அவர் புரிக்கல் ஹாஸ்பிட்டல் இதில், அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்து அவர் வெள்ளைக்கார, அவர் ஆங்கிலேட், வேங்கல் சொன்னால் ஆங்கிலேடு. அவர் என்ன சொன்னார், அங்கே புரிக்கல் ஹாஸ்பிட்டலில் அவர் இதுவாகி போச்சு. அவருக்கு அங்கே வந்து அவர் இலவசமாக ஆக்கிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலே. அவர் வந்துக்கிறாரு இங்கே வந்து, அந்த ஐயா எப்படி உடம்புன்னு அவருக்கு தலைவர் ஃபஸ்ட்டு கேட்டு என்ன தெரியுமா, நீ என்ன வேணும் உங்களுக்குங்கிறாரு. எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஐயா, நீ வந்து ஒரு அன்பை ஒரு ஸ்டில் படம் எடுத்தீங்களே, அந்த ஃபோட்டோ கொடுங்க ஐயா நேரம். என்னப்பா நீ இந்த நேரத்தில் அவர் அப்போ வந்து சாவறதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது, இன்னும் அந்த ஃபோட்டோக்காரங்களேன்னு அப்புறம் குரல் கொடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து சொன்னாராம். ஃபோட்டோ எடுத்து ஸ்டில்லு காட்டணுன்னா அது வரைக்கும் அது கோடி ரூபா தரணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேட் பண்ணி போனார். அவங்களாம் நம்ம மறக்கலை, நம்ம தமிழ்நாட்டினெல்லாம் மறந்துக்கிறாங்க. தலைவரோட வீட்டில், அவங்க வீட்டில் போய் 2 முறை சாப்பிட்டுக்கிறேன். நான் ஜெயலலிதா அம்மா கிட்ட கூட போயிட்டு வந்திருக்கிறேன், செஞ்சுருக்கிறேன். அது சரியா பேசலை, கை கொடுத்துருக்குறேன். அது மல்லிப்பூ கூட சொல்ல முடியாது, மல்லிப்பூ கூட இன்னும் வெண்மையாக இருக்கும் கை. எதிர்பார்க்கல. திடீர்னு பார்க்க போகும்போது கிடைக்குமா கிடைக்காத, பார்க்க முடியாத ஒரு இதில் போனால் அது அதிர்ஷ்டவசமாக கிடைச்சிது. அது என்னுடைய லைஃப்லேயே அது ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம். அது இல்லாமல் நான் கார்பரேஷன் போய் இன்டர்வியூ போகிற டைமில் அது வந்ததுனால நான் இன்டர்வியூ கூட போகல. தலைவர் பார்க்கறதுக்கு போகணுன்னா எங்கள் கூட சேர்ந்து எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் 10 பேர் புறப்பட்டு வந்தோம். அது பார்க்குறதுக்கே வந்தோம், போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அதனால் எங்களுக்கு இது கிடைக்கல, இன்டர்வியூலாம் போச்சு, எதுவும் கிடைக்கல. ப்ரைவேட் பஸ்ஸில் தான் நாங்கள் டிரைவரை ஓட்டிகிட்ருக்கிறேன். கொடுத்தது எல்லாம் கொடுத்தா, படகோட்டி படம் கொடுத்தது எல்லாம் கொடுத்தா, யாருக்காக கொடுத்தோம், ஒருத்தருக்காக கொடுத்தோம், எல்லோருக்கும் கொடுத்தார். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்கும் உதவி செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்க்காம நம்ம செய்யணும். ஒருத்தர் நமக்கு செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்யணும், எதிர்பார்க்காம செய்யணும்.
வாட்சோட சத்தம் சத்தம். காது வச்சா ஆ, கேக்கும்னு ஆ. சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கேட்குது. அப்படியா? இது சொல்லிட்டு தான் வந்தேன் நான். ஓ. சொல்லிட்டு தான் வந்தேன். இப்ப இந்த வாட்டி லேசாக சவுண்டு கேட்குது. அப்படியா? லேசான பழைய சவுண்டு இல்லை, லேசான சவுண்டு கேட்குது. நான் புத்தூர் பக்கம் நாராயணவனம் ஆந்திரா சைடு. அங்க இருந்து இப்போ இன்னைக்கு அவரோட அவர் பிறந்த பிறந்த நாள் நாளுக்காக வந்தோம் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிருந்தோம். சரி ஐயோ. சரி. அப்ப எவ்வளவு பிடிக்கும் அவங்க? அவர் தான் சொல்லுங்க, அவரை பெரிய பத்தி சின்ன இஷ்டம். வயசுல என்னென்ன நினைவுகள் இருந்திருக்கு சின்ன அவரை வயசுல அவர் படம் மொத்தம் பார்ப்பேன், விட மாட்டேன். நல்ல இது அவர் பேரில், அவர் பேரில் பாட்டும் கூட பாடுவார். பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. சூப்பர் ஐயா, சூப்பர். சோ இப்போ அவர் உயிரோட இருந்திருந்தா நீங்க என்ன அவரை பார்த்திருந்தா என்ன அவரு பண்ணிருப்பீங்க? கிட்ட போய் பேசி கை கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் அவர்கிட்ட நான் போக முடியாமல் போயிடுச்சு. அது ஒன்று தான். அவர் வயது காலத்தில் நாங்கள் இருந்தோம். நகிரிக்கு வந்தார் மீட்டிங்க்கு. அப்போ எங்கள் அம்மா கூட போய் பார்த்தேன். எங்கள் ஊருக்கே வந்தார் நாராயணத்தில். அப்போ போய் பார்த்தேன் அவரை. அவர் போய் பேசணும், பார்க்கணும், கை பிடிச்சி பார்க்கணுன்னு என்னால் முடியல. என்ன பண்ணுறது, அந்த காலம் அப்படி. அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆண்டு கூட பத்தாது, அவ்வளோ சொல்ல வரும். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். எல்லாருக்கும் ஒரு பாடமாக வாத்தியார்னு யார் வச்சாங்களோ தெரியல, எல்லாத்துக்கும் வாத்தியார் தான். வருஷம் அவர் அந்த பிறந்த நாளுக்கு செத்த நாளுக்கு வரலாம், பிறந்த நாளுக்கு வந்து அவரை பார்த்தா தான் என் மனசு வரும். ஏன்னா நல்ல மக்களுக்காக வாழ்ந்தார். அவருக்காகவே வாழல, மக்களே நினச்சி தான். அதனால தான் மக்கள் இன்னைக்கு அவரை விட மாறுறாங்க. அதனால அவரை பற்றி சொல்லணும்னா முடியவே முடியாது. அதை நான் அழுதுருவேன் அவரை பற்றி சொன்னேன்னா. ஐயோ சொல்ல முடியாது. எந்த அளவு வானால கூட நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர். ஏன்னா எங்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்கு தான் அவர். வேற அவர் வந்து 7 வயசுலேருந்தே கொடுத்து 4 ரூபாய் இருந்து கூட கொடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு தான் பேசும் அவர். வீட்டில் போனால் கூட எங்கப்பா அம்மா கேட்பாங்க, அம்மா கும்பகோணத்தில் போனோம்மா, அங்கே பசியாட வாங்கினாங்கம்மா, அவங்களுக்கு கொடுத்துட்டோம்மா. சரிப்பா. அந்தமாரி ஒரு பாசமான அவரை மாரிலாம் நாங்கள் சொல்ல முடியாது. நாங்களாம் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஒரு ஆசை அவரை பற்றி பேசணும்னு. அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில என்ன அதை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? இது வரைக்கும் அவர் சொன்ன ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா வாழ்க்கை ஒரு பிடிமானம், ஒரு தன்மானம், இப்படிதான் வாழணும், அந்த ஒரு எண்ணம் இருந்தா போதும். என்ன சோர்ந்திருந்தா கூட ஒரு பாட்டை அந்த வரியை கேட்டாலே அவ்வளோதான், அந்த எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுதான் ஒன்று. ஐயோ எல்லாம் பாட்டும் என்னம்மா இது, அச்சம் என்பதின் மடமையட அஞ்ச அது ஒன்னே போதுமே. அவர் கார்ல போகும்போது இந்த பாட்டு தான் கேட்பாரு. ரொம்ப நன்றிம்மா. சென்னைக்கு பொதுவாக வந்தோம். அப்படி பிறந்த வாசி எம்ஜிஆர் சமாதியை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம். எவ்வளவு பிடிக்கும் அவரை? சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். சின்ன கொஞ்சம் வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவர். எம்ஜிஆர் படம் மட்டும் பார்ப்போம் பெரும்பாலும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச படம் இதுவா இருக்கு. பிடிச்ச படம் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை பிடிக்கும். என் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்லுவார். அதுக்கே அப்ளாஸ் நிறைய கைதட்டுவோம். உடன்பிறப்பு. பார்த்துருக்கேன். ஆமாம். ஒரு டயத்தில் மதுரையில் வந்து ரிசர்வ் போலீஸுக்கு வந்து அவார்டு கொடுக்க வந்திருந்தார். போலீஸுக்கு அவார்டு. அப்போ வந்து பார்த்துருக்கேன். வருஷம் ஞாபகம் இல்லை. அந்த இதில் இருந்து வந்த டயத்தில் அமெரிக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தார் இல்லையா, வந்த உடனே மதுரை ரிசர்வ் போலீஸ் கிரவுண்டில் வந்து போலீஸுக்கு அவார்டு கொடுத்தாரு. அப்போ வந்து பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். பேச முடியும், அவ்வளோ தூரம் பார்த்து நேரில் தங்க கலராக இருந்தார். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பிரார்த்தனைக்கு சிலுவார்பட்டி ஒரு கிராமத்தில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் உருண்டு கொடுத்தேன். தாய் தப்பன்னு கூட உருண்டு கொடுக்கல, அவருக்கு உருண்டு கொடுத்தேன். எல்லாம் உயிரோட வரணும்னு திருப்பி உயிரோட வரல. அமெரிக்காவை போய் இங்கே வந்து இறந்து போயிட்டார். கண்ணீர் விட்டேன், மொட்டை ஓட்டேன். இவர் சமாதியில் மொட்டை ஓடணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் போடாமல் இருக்கேன். இன்னும் நானும் 18 வயசுலேயே குத்திட்டேன். 18 வயசுலேயே குத்திட்டேன். ஆமாம். அவர் இருக்கும்போது நல்லத்தை செஞ்சாருமா. அதே மாதிரி அம்மா வந்து நிறைய செஞ்சாங்க. ஆனால் இப்போலாம் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து அது மாதிரி செய்வாங்கன்றதை எதிர்பார்க்கல. ஆனால் அந்த மாதிரி ஒரு மனுஷெல்லாம் இதுக்கு மேல் போட்டு பிறக்கவே முடியாது, பிறந்து இருக்க முடியாது. ஆமாம், பார்த்துக்குறோம். நிறைய படம் பார்த்துக்குறோம். எல்லாமே நல்லதான் செஞ்சுக்கிறாரு. குழந்தைங்களுக்கு கூட எல்லாமே இந்த சத்துணவு திட்டத்தை எடுத்துன்னு வந்ததே அவர் தான் எடுத்துன்னு வந்தார். முதலமைச்சர் தான் எடுத்துன்னு வந்தார். மக்களுக்கு காலணைக்கு கூட பரிசு, செருப்பு, சாப்பாடு, உணவு, சத்து உணவுலாம் அவர் தான் கொண்டு வந்தார். எல்லாமே நல்லத்திட்டு தான் செஞ்சாங்க. அதே போல் அம்மாவும் பண்ணாங்க, அவங்களும் பண்ணாங்க.
இருந்தாலும் அவங்க ஏன் பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவையானது வச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு சொந்த பந்தம் கிடையாது. அதனால மக்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு யாருக்கும் சேர்த்து வைக்கணும் ஒரு எண்ணம் கிடையாது. யாருக்கும் வச்சுட்டு போகலை. அவங்க மக்களுக்கே போட்டாங்க, மக்களுக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அம்மா சொன்னாங்கல்ல, மக்களால் நான் மக்களுக்கு மக்களுக்கு தான் நான் சொன்னாங்களே, அந்த மாதிரி அவங்க வந்து நல்ல திட்டம் தான் செஞ்சாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து இதில் செய்யலை. எவ்வளோ பேர் அது வந்து ஒரு கல்யாண உதவி கூட பண்ணாங்க. அதெல்லாம் எவ்வளோ இது இல்லாத படத்து கூட ஒரு தாலிக்கு ஒரு தங்கம் வாங்கும், அது கூட இல்லாத நிலையில் எல்லாத்தையுமே இல்லாத பண்ணிட்டாங்க. ஒரு லேப்டாப்பு அம்மா கொடுத்தது எல்லாமே ஒன்று கூட செய்யலை இவங்க. இப்போ ஒரு நேர்ல பார்த்தா என்ன கேட்பீங்க? நாங்க அவரை எப்படி நேர்ல பார்த்தா அவர் நேரில் பார்த்தா ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி பார்க்கலாம். பாத்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நாங்கள் பார்க்கல. நாங்கள் டிவியில் தான் பார்த்துக்குறோம், படத்தில் தான் பார்த்து நேரடியாக பார்க்கல. ஆனால் நாங்களாம் சின்னதில் வந்தான்னு சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது. எனக்கு நிறைய பாட்டு எல்லா பாட்டுமே பிடிக்கும். அப்படி சொல்லக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில அது ரொம்ப எங்களுக்கு வந்து குப்பைதாரு உங்க கடல்ல வந்து பாடுவார் இல்ல, இது கரை மேல் பிறக்க வைத்தான் அந்த பாட்டு படகு. நன்றி மேடம். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரும். அந்த பாட்டு தபார் படிக்க தெரியாது முட்டாள் ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்க. காலையில் வாசலில் கோலம் போட்டு வந்தேன். புரியுதா? ஆண்டு எழுத்து தெரியாது. டேய் இந்த மாதிரி பிள்ளைங்க எழுதி கொடுறான்னு ரெட்டால போட்டு வரைஞ்சி வச்சுட்டு வந்தேன். தெரியுதா? உயிரே உயிரே எம்ஜாரே போனாரே, எங்க வர போறாரே. போயிட்டு வரேன், டாட்டா, பாய் பாய். எம்ஜிஆர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எம்ஜிஆர்னா குழந்தைகள் சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்னா எனக்கு ஒரு ஆர்வம். அவர் ரசிக்கிற நம்ம ரொம்ப ரசிக்கிறதுனால தான் நான் சேலத்துலேருந்து வரேங்க. சேலத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம் ஆமாங்க. மற்ற நாள்லாம் வர விருப்பம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு நாள் வருவேங்க, பார்ப்பேங்க. பார்த்துட்டு கும்பிட்டு போட்ட கையில் கிட்ட இருந்து பிடிச்சிட்டு அப்புறம் புறப்படுவோங்க. இங்க வந்தா என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் நல்ல எனக்கு ஒரு மனசு அமைதியாக வருங்க, ஒரு சந்தோஷம். 1000 வருஷத்துக்கு நம்ம இருக்க போகிறோமா? இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இல்லை. அவர் மேலே வாழ போகிறோமா? சொல்லுங்கள். என்னமோ அவர் புண்ணியத்தில் தெய்வம்னு நம்ம இருக்கிற வாழ்கிறோம்னு ஒரு சந்தோஷம். அவ்வளோதாங்க மேடம். என்னத்தை நம்ம கொண்டு போகிறோங்க இருக்கிற வரைக்கும் தான். இருக்கிறத கொடுக்கணுங்கிறது அவர் சந்தோஷம், அவர் பிரச்சனை. அவர் சொன்னது உண்மை. கொடுக்குற கைக்கு எடுக்கிற கைக்கு கொடுக்குறதுக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இல்லை, எப்படிங்களா? அதனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்மளாம் ஈடு கூட்ட முடியாது. எத்தனை வருஷம் 1000 வருஷம்னாலும் முடியாது. அவர் மாரி குழந்தை சிரமப்பட்டு ஸ்க்ரீன் வந்து படத்தில் நடித்து படிப்பு நடித்து ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ்ஸு முன்னெல்லாம் எடுத்து கொடுத்து அன்னதானம் வழங்கி இவ்வளோ தூரம் பண்ணுறதுலாம் அவனால் முடியாது. அவனால் மாரி யாருனாலும் முடியாது. நம்ம பெருமைக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடலாம். எப்படிங்க? எத்தனையோ நடிகர்களுக்குள்ள ஷூட்டிங் பண்ணிக்கிறாரு, எத்தனையோ அரசியல் பண்ணிருக்கிறாரு. அவரு மாரி இன்னொருத்தர் பிறக்க முடியாது, வந்து வாழ முடியாது. எவ்வளவு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒரு 10 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறேங்க. டெய்லி வருவீங்களா? இல்லைங்க, எம்ஜிஆர் 10 நாளைக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அவரை நேர்ல பார்த்தா நீங்க என்ன கேட்பீங்க? என்ன எப்படி இருக்கும் அவரை நேர்ல பார்த்தா? இப்போ நேரில் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு பங்கனா பிறக்கக்கூடாதா? ஆண்டு எனக்கு ஒரு வரவு கொடுக்கக்கூடாதா? அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். வேறு என்னது விரும்ப போகிறேன். எப்படிங்க? அவர் பேர் என்ன ராக்கெட்டில் ஏரோப்ளைன் போகணும், ஹெலிகாப்டரில் போகணும்னு ஆசைப்பட போகிறேன். அவர் எப்படி குழந்தையிலேருந்து சிரமப்பட்டு பெரிய ஆள் வந்தாரோ அந்த மாரி நாமளும் இருக்கணும். நாமளும் 4 பேர் நல்லது செய்யணும். அதுதாங்க நம்ம நினைக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை.